சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு ஓட்டம் ஜிப்மர் மருத்துவமனையில் இருந்து கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை பத்மஸ்ரீ டாக்டர் நளினி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவின் மருத்துவர்கள் டாக்டர் பிரசாந்த் குமார் அவர்கள், டாக்டர் சுவாமிநாதன் மற்றும் தன்னார்வலர் சதீஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கி அதை பற்றி எல்லாருக்கும் தெரியணும், அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. எல்லாருமா இங்கேருந்து பீச் வரைக்கும் நடந்து போக போகிறோம், இல்லாட்டி ஓடிட்டு போகலாம், சைக்கிளில் போகலாம், எப்படி வேணால் போகலாம். இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்டர்நேஷ்னல் சைல்டுஹுட் டேவை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் வாலண்டியர்ஸை ஒன்றா இந்த இடத்துல இணைச்சி இங்கேருந்து பீச் காந்தி சிலை வரைக்கும் ஒரு சின்ன மாரத்தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இது குழந்தைகளுடைய அவேர்னஸ்க்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செய்யறதுக்கு, மகிழ்ச்சி. Donating for the cancer awareness and so today I was going for a awareness program actually. அதனால் இது விழிப்புணர்வு மக்களுக்கு நிறையா ஏற்படணும். இந்த காலத்தில் நிறையா மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, அதுக்காக ஆக்சுவலாக இது பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரோக்ராம். இதை விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த தருணத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கேன்சருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம இந்த சைல்ட்ஹுட் கேன்சருக்கும் நிறையா அவேர்னஸ் இது மெடிசின் கொடுக்குறோம். மெடிசின் மட்டும் கிடையாது, 2-3 தடவை உமன் கேன்சருக்கு முடியலாமல் கொடுத்துருக்கோம். விக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் உதவி பண்ணியிருக்கோம். குழந்தை பருவத்திலேருந்து புற்றுநோய் கேன்சரை பற்றி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி வரணுன்றதுக்காக நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. சின்ன வயசுலேருந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், நம்மளோட உணவு வகைகள் எப்படி இருக்கணும், உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் என்னன்றதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு அறிவுறுத்தணுன்றதுக்காகவே குழந்தைகளை அழைச்சிட்டு இதுமாரி மாரத்தான் என்ற ஒரு ரேஸ் ஆரம்பிக்கப்படணுன்றதுக்காகவே இது பண்ணுறாங்க. முக்கியமாக கேன்சர் பற்றி விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவை மக்களுடையன்றதுக்காக, குழந்தைகள் மூலமாக எல்லாருக்கும் பரவணுன்றதுக்காக அந்த நிகழ்ச்சி. கண்டிப்பாக இது எல்லோரும் விழிப்புணர்ச்சி அடைகின்றதுக்காக எல்லோரும் அனைவரும் குழந்தைகள் முதற்கொண்டு பங்கேற்கின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்நிகழ்ச்சியையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம்
हृदयं मधुरं गमनं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपते अखिलं मधुरम् अखिलं मधुरम् अखिलं मधुरं वृन्दावन परितज्य पादं एकं नयते நூற்றுக்கணக்கான பேருக்கு நடுவில் கண்ணை மூடி திறந்தாலே தொலைந்து தான் போயிடுவோம். ஆமாம், 100 பேருக்கு நடுவில் நம்மளை கண்டுக்கவா போகிறாங்க? அதுக்கு தான் அங்கே போய் கேட்டேன், இவ்வளோ பேர் இருக்காங்களே எப்படி சார் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சு ஒத்துணர்வோடு பார்ப்பீங்கன்னு. எப்படி பார்ப்பாங்க? அது எங்கே பார்க்க போகிறாங்க, மாட்டாங்க. போய் கேட்ட உடனே எப்பவும் போல போய் நில்லுங்க சார், வருவோம் சார்னு அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் வேலை பார்க்கலனா எவ்வளோ காசு நஷ்டம் ஆகுன்னு உங்களுக்கு தெரியவா போகுது? ஆமாம், இவங்களுக்கு எங்கே புரிய போகுது? என்னென்னமோ பெருசு பெருசாக சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தங்குறதுக்கு வேற நமக்கு இடம் கிடைக்கலையே. நிகழ்ச்சியின் நிறைவாக பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி திரு சிங்காரவேலன் அவர்களின் பிறந்த நாள் 18/2/2024 அன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடலூர் சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் மற்றும் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மத்திய அரசு நிறுவனமான தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனம் NPTI நெய்வேலி நிலக்கரி இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து அதன் சமூக பொறுப்புணர்வு நிதி உதவியுடன் ஓராண்டுக்கான இளநிலை பொறியியல் பட்டதாரிகள் மற்றும் முதுநிலை பட்டய பொறியாளர்களுக்கு மின் உற்பத்தி குறித்த ஓராண்டு கால பயிற்சியினை வழங்குகின்றது. இதன் தொடக்க விழா தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவன வளாகத்தில் February 19, 2024 அன்று நடைபெற்றது. பயிற்சி மைய பொது மேலாளர் டாக்டர் தீப்தா தாகூர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக NLCIL நிறுவனத்தின் தலைவர் திரு பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி அவர்கள் கலந்து கொண்டு வகுப்புகளை தொடங்கி வைத்து பயிற்சியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இவ்விழாவில் நெய்வேலி நிலக்கரி நிறுவன சுரங்க அலுவலர்கள், மின் உற்பத்தி பிரிவு அதிகாரிகள் மற்றும் நிறுவன அலுவலக உயர் அதிகாரிகள், தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவன அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
Last 10 years, if you see, there is a CAGR of around 6 to 7%. But last 2-3 years, it is growing at a rate of around 8.5 to 9%. So going forward, this will be the deciding factor whether India becomes a developed country or not. There comes the role of the training institutions, where they put all the efforts to bridge the knowledge gap that is available. Just now madam was telling that ki last 3 batches there was 100% placement is there. That is mainly because there is a lot of knowledge gap, expertise gap in the power sector as on date. That is the reason why these 2 programs which are being conducted by NPTI, they are very important programs in the interest of our sector, and each and every young mind, they have to put all their efforts to ensure that during this time they gather as much information as possible, because this 1 year period you are having full-fledged infrastructure, full-fledged support system of NPTI. Whatever doubts you are having, there is somebody to clear that. But after that, you will not be having that opportunity. So you have to make use of the duration of training program to ensure that you get maximum knowledge in this time period. Then you all will be in that more than 10 lakh category, I assure you. So NTPI is a country's best integrated energy trainer, and NLCIL is the best energy company. So association between these two and seamless communication and synchronization between these two will be beneficial to the country. So I once again congratulate all the young minds who are starting these courses today, and I advise them to take this very seriously and compete with each other and gather as much knowledge as possible with you. In this regard, I have one suggestion for NPTI. I was just discussing with madam. They are having 11 branches. So this is time to have a competition among these 11 NPTIs. Please start some award system with some criteria, scientific criteria. They may be handling different type of courses, they may be handling different areas, but you can still formulate a system to rate these NPTIs. This is the first NPTI, first, second, third. That will improve the competitive spirit among all the NPTIs. This I am asking because NTPI Neyveli will have to come first in that one. That is the reason why I am asking. Thank you. Thank you once again. Actually, NPTI has come up in this way only, that wherever there is a power plant, we want to give the training. So we started in Badarpur also, where there is a NTPC power plant. So our simulator is providing the real-time simulation exercises to the engineers so that they can just learn and really give the working in the power plant. So we are really into the sector training. We are in the distribution. We have been given target for foundation training program for newly inducted engineers. Those who are joining the CPSUs, they have to come mandatorily for 3 weeks and in NPTI. And we are also in cyber security certification. We are also in transmission system operate certification. So whatever way we want to develop, we are there. And as I already mentioned, we are in the energy transition era, where digitalization, decentralization and electrification are going to play a major role. So we really want to have more new programs
So we are coming up with the data analytics program, sir. We are also providing 6-month PGDCA online for cyber security. And data analytics we have started in a bigger way. We started with the short-term training program, and we will come up with the PGDCA program of data analytics very soon. So I'm really thankful to NLCL for giving this opportunity. This is a very unique, and giving this example, I'm sure I'm going to get more business. Sir, Dunar has already agreed in the northeastern state. I have recently met Chanchalji, who is the secretary of Donier, and when I mentioned this program, he immediately agreed that in all northern eastern state, we will implement the similar kind of program for training the manpower. So all of those who are sitting here, 48 students, you are very lucky. You should be indebted to NLCL for providing support for your career. Because once you learn, and in this sector, if you get the mastery, no one is going to stop. So as time is very less, I really want to say that NLCL and NPTI, if we will work together, we will definitely going to achieve lot of progress in future for the power sector. Thank you very much.